ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனில் டிவி யூஸ் பண்ணுற டாடா ப்ளே டிடிஹெச் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனில் உங்களோட டிவி யூஸ் பண்ணுற டாடா ப்ளே டிடிஹெச் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பே பில்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது டிடிஹெச் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜோட ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட டிடிஹெச்மே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ டாடா ப்ளேக்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ணி காட்ட போகிறேன் வீடியோவில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கீழே டாடா ப்ளே அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க. ஸோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நம்பர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாடா ப்ளே டிடிஹெச் எடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் அண்ட் ப்ரொசீட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்டர் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி பிளான் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மந்த்லி அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் அந்த கமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்காக பண்ணுறதுல 229 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பே அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு பேமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாட்டு நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜிபே மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வீடியோவில் என்ன சொல்லி தர போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலம் தான் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜியோ ஃபினான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பே அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். உங்களோட யூபிஐ பின்னை கொடுத்து நீங்கள் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷனில் உங்களோட டிவி யூஸ் பண்ணுற டாடா ப்ளே டிடிஹெச் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.